producer Shiva sir. Trisha ma'am மேடை கழிக்கிறோம். Let's welcome Silambarasan TR அவர்கள். Ladies and gentlemen, let's welcome இசை புயல் A.R. Rahman அவர்களை மேடை கழிக்கிறோம். Director Ratnam அவர்களை மேடை கழிக்கிறோம். And here we have the real thug, the one and only most respected Kamal Haasan அவர்களை மேடை கழிக்கிறோம். Here we have the thugs of Indian cinema. Thank you so much for joining us. Thank you. Thank you, sir. All right, so இங்க நிறைய மீடியா ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்கீங்க. வணக்கம். ராஜ் கமல் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸோட பல வருஷமாக நாங்கள் வந்து ஒரு தொடர்பு, ஒரு வியாபார தொடர்பு, ஒரு நட்பு வச்சுருக்கோம். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் கோயிங் டு பி த ஜூல் இன் Akron. We are very happy to associate with Raj Kamal Films for the third time after the success of Vikram and Amaran. சார், விக்ரமும் கர்நாடகாவில் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் பண்ணிச்சு. அதுக்கடுத்த பொன்னியின் செல்வனும் நம்ம தான் சார் பண்ணியிருந்தோம் கர்நாடகா. Both the movies did extraordinary numbers. So we are sure that this movie also create a big impact in box office. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இங்கிலீஷ்லே பேச சொல்லியிருக்கு. நான் இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது, தெரிஞ்ச தமிழில் பேசுகிறேன். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் கமல் சார், மணி சார் கூட ஒர்க் பண்ணுறது எவ்வளோ ஆசை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இது என்னோட கனவு வந்து ட்ரீம் கம் ட்ரூ. இந்த மாதிரி பெரிய மேடையில் உட்காருது எல்லாமே ஒரு பிளஸ்ஸிங். அண்ட் தேங்க்யூ மணி சார், கமல் சார், ரமன் சார், எவ்ரிபடி, சிம்பு சார், ட்ரிஷா மேம், Ashok, Selvan, Abhirami, sir, all media. Thank you so for the support and நிறைய எக்ஸைட்டாக இருக்குது இந்த படம் பார்க்குறதுக்கு உங்களை போல. எனிவே தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் ப்ரோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பண்ணுறதுக்கு பெரிய காரணம் இது அதெல்லாம் இல்லை. மணி சார், கமல் சார், ரஹ்மான் சார், சிம்பு எல்லாருக்கூடையும் நடிக்கணும்னு எனக்கு பெரிய ஆசை. இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான் இது. நம்ம யாருங்கிறது முடிவு பண்ணுறது நம்ம பார்க்குற படங்கள், படிக்கிற புத்தகங்கள், மியூசிக், நம்ம மீட் பண்ணுற மக்கள், இதெல்லாம் தாண்டி நம்ம கல்ச்சரில் ஒன்றா இருக்கிறது தமிழ் சினிமா. நான் இவங்கள பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். ஸோ இவங்களோட நடிக்கிறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு, பக்கத்துலேருந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் முதல் நன்றி மணி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ, ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். அண்ட் என்னோட ஏதாவது ஒரு இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருந்தாலும் நான் கமல் சாரை எவ்வளோ வர்ஷிப் பண்ணுன்னு தெரியும். ஐ எம் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபேன்ஸ். ஸோ
எனக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன பாதி நாள் ஷூட்டில் வந்து மணி சார் தான் ஆக்ஷன் சொல்கிறாரா, எதிரில் கமல் சார் தான் இருக்காருன்னு அந்த ஒரு மாயையிலே எனக்கு போயிடுச்சு ஷூட்டு. ஸோ ஐ வுட் ரிக்வெஸ்ட் ஹிம் டு கிவ் மீ ஒன் மோர் ஃபிலிம். அந்த இன்ப அதிர்ச்சியிலே எனக்கு ஷூட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐம் a ஹியூஜ் ஃபேன். அவர் ஏகலைவனை கூட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு எனக்கு அப்சர்வ் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. அண்ட் ரஹ்மான் சார் அகெயின் ஐம் ஹியூஜ் ஃபேன். எல்லாருமே பெரிய ஆட்கள் இருக்கனால நான் எல்லாருமே ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஆல் ஆஃப் யூ. அண்ட் டிக்கெட் போட்டு சிங்கப்பூர் வந்து உங்கள் கான்சர்ட் ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ ஐம் ஹியூஜ் ஃபேன். உங்கள் பாட்டு எல்லாத்துக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த வாட்டி அதில் நானும் ஐம் பார்ட் ஆஃப் இட்டுங்கிறது ஐம் ஜஸ்ட் ரியலி ஹாப்பி. அண்ட் த்ரிஷா மேம், ஜோஜு சார், அபிராமி மேம், இவங்களோட காம்பினேஷன் எனக்கு இல்லை. ஐ ஹோப் வி கெட் another சான்ஸ் டு ஒர்க் வித். அண்ட் ரவி Chandran சார், தேங்க்யூ. எனக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஜஸ்ட் டு கம் அண்ட் லேர்ன். இந்த ஒரு பெரிய ஒரு குடும்பத்தில் ஓரமாக அங்கங்கே ஓடிட்டுருக்கிற ஒரு சின்ன பையனை தான் நான் பார்த்தேன். I just got to observe இவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு. இட்ஸ் a big opportunity for me and I hope this works big. Thank you very much. Thank you. Again a big fan. ரெண்டு விஷயம் எனக்கு ஞாபகம் வரும். ஒன்று, ஸ்கூலில் படிக்கும்போது வல்லவன் ஷூட் பண்ணாங்க. ஸோ டெய்லி அவரை பார்க்கறதுக்கு பல கும்பல் நிற்கும். அதில் நானும் இன்னும் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ ஃபோர்ட் மாண்டியூன்னு நினைக்கிறேன், காரு செம்ம ஸ்டைலாக வருவார். அண்ட் இன்னொன்று, ஓமை கடவுளை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு, எனக்கு அப்போ ஒரு பழக்கம் இல்லை, என்னை கூப்பிட்டு 1 hour பேசினார். இட்ஸ் a huge thing for me. பெரிய விஷயம் எனக்கு இது. அப்கமிங் ஆக்டர் கிட்ட அவர் கூப்பிட்டு ஒரு 1 hour படத்தை பற்றி, ஒவ்வொரு சீனை பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணார். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் இன்னும் நிறைய படங்கள் நான் உங்களோட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கிலீஷில் பேச சொல்கிறாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் ஆடியன்ஸ் முன்னாடி எப்படி இங்கிலீஷில் பேசுறது தெரியல. சொன்னதுக்காக என்னங்க என் விரும்பாண்டி இதோ இருக்காரு. நிஜமாலும் கை நடக்குதுங்க, என்ன சொல்லணும்னு தெரியல. அசோக்கும் ஜோஜு சொன்ன மாதிரி தான், இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற ஒரு மேடையில் வந்து பேச சொல்லும்போது அப்படியே நடங்குது, என்ன சொல்லணும்னு தெரியல. பட் திஸ் இஸ் ஆனஸ்ட்லி அ ட்ரீம் கம் ட்ரூ. நான் வந்து ஃபஸ்ட்டு படம் நடிக்கும்போது எனக்கு 11 வயசு. அதுக்கும் முன்னாடி நான் வந்து கமல் சார் படங்கள் பார்த்துருக்கேன், மணி சார் படங்கள் பார்த்துருக்கேன், ரஹ்மான் சார் படங்கள், இசையமைச்சர் படங்கள் பார்த்துருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ரஹ்மான் சாரோட ஜிங்கிள்ஸ் கேட்டிருக்கேன். ஒரு மனம் போலே மாங்கல்யம்னு ஒரு ஜிங்கிள் பண்ணீங்க ரமணிகா சாரியோட. இட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டியூன்ஸ். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் ஐ வாஸ் ப்ராப்ளி 8 or 9 years old அது வந்த போது. ஸோ லிட்ரலி நான் பார்த்து வளர்ந்த ஜாம்பவான்கள் இங்கே இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து ஒரு மேடையில் உட்கார முடியறதே எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். ஐ எம் ஸ்டில் பிஞ்சிங் மை செல்ஃப், இது நிஜமா இல்லை கனவான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ ஷேரிங் ஸ்க்ரீன் வித் சம் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ். ரவி சார் எல்லாம் என் ஃபோட்டோ எடுக்கும்போது நான் இவ்வளோ அழகான்னு தோணிடும், அந்த அளவுக்கு ஃபோட்டோ எடுப்பார். கேமராலெல்லாம் பார்க்கும்போது ஹீ இஸ் அ ஜீனியஸ். ட்ரிஷா, ஆக்சுவலி உங்களை 2 பேரும் பார்க்கும்போது கார்த்திக் அண்ட் ஜெஸ்ஸின்னு பார்த்து சொல்ல தான் தோணுது எனக்கு. ஆல்தோ வி ஆர் கண்டெம்பரரிஸ், Simbu, Trisha and I are contemporaries, and I'm always a fan of your work and your talent, your immense talent and hard work. And Ashok and Joju அவங்க கூட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் மறுபடியும் ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கிறது. இட்ஸ் மை ப்ளஷர், மை ப்ரிவிலேஜ். ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு அதை தான் சொல்ல தெரியுது. சரியல்னு சொல்ல ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கு இல்லையா, இது நிஜமா கனவான்னு தெரியாத ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதில் தான் நான் இருக்கேன். இது நிரந்தரமாக இதுலேயே இருந்துடணும்னு போல இருக்குது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் திஸ் மோமெண்ட். இங்கே வந்து இந்த விழாவுக்கு மரியாதை செலுத்த வந்த எல்லோருக்கும் மிக 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு 2 லைன் தமிழில் பேசிட்டு அது ஸ்விட்ச் டு இங்கிலீஷ். ஏன்னா வி ஆர் இன் சென்னை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு ஒஃபிஷியலாக தக் லைஃபோட ப்ரொமோஷன் கிக் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். அண்ட் இது எப்போவுமே எனக்கு வித் திஸ் இட்ஸ் அ லெஜெண்டரி ஸ்டேஜ்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நான் இந்த படம் சைன் பண்ணதுக்கப்புறம் என்னோட போஸ்ட்லேயே நான் போட்டேன், ட்ரீம்ஸ் கீப் கம்மிங் ட்ரூ.
So thank you, Mani sir. Thank you, Kamal sir. Thank you, Rahman sir. யாருக்கு தான் இந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கக்கூடாதுன்னு யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஐம் actually want to second what Abhirami said. I'm extremely honored and extremely privileged to be over here. It is definitely a dream come true for me as well. And of course with Simbu, எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க வினய் தாண்டி வருவாயாக்கு அப்புறம் எப்போ வரேங்க, what is going to happen. So you'll see a little bit of magic in this. And everyone, Ravi sir, I think I've known Ravi sir for about 22 years now. நம்ம முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கோம். He is a genius, like Abhirami said. And again, Abhirami and I go way back in the day. நம்ம முன்னாடி again 22 years back meet பண்ணி friends and it's very nice coming back together. I'm happy we shared a few combinations as well. And Ashok Sonamadi, we didn't have combinations, but I heard you're brilliant in the film. And Joju sir, and the entire cast who's also missing today. So the only words I can carry back with me are legendary, privileged, honored, romba 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 sandoshama. So, and you'll see much more of us in the coming months. Thank you. Our one and only Silambarasan STR அவர்களை அன்போடு அழைக்கிறேன். Silambarasan TR அவர்களை அன்போடு அழைக்கிறேன். Hello, எல்லாருக்கும் வணக்கம். First of all, I would like to thank all the press and media. என்னென்னா இன்றைக்கி தமிழ் ப்ரெஸ் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எல்லா லாங்குவேஜ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹூ ஹவ் ட்ராவல்ட் அண்ட் கம் so far. Thank you so much. Thanks for coming. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி ஹாப்பி டு பி இயர். இந்த படம் வந்து இட்ஸ் லைக் அ ட்ரீம். ஜென்ரலி இட்ஸ் லைக் மணி சார் தனியாக வி வாட்ச் மூவிஸ் அண்ட் வி வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம்ஸ். ரஹ்மான் சார், ஹிஸ் மியூசிக். கமல் சார், மை ஆன் ஸ்க்ரீன் குரு. ஸோ Ravi sir, everybody, like இவங்க எல்லாருமே like we used to like we watch their movies and எனக்கும் I feel like one day we should be a part of their film அந்த மாதிரி தோணும். So this is like all of them together in one film that is like really surreal. And when we were shooting it was very tough to even go and perform for the first few days because Mani sir before this I did Chekkachivandavanam. During that time it was that time itself it was little tough. Then after slow I started learning, okay, Mani sir kitta eppadi idu pannanum solli it took some time. But here it is like Mani sir and Kamal sir together, and in between you have to stand and they both will be talking and you won't know what to do in between. So it was like that. And thank you sir, thanks to Kamal sir because ஒரு சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஒரு சைல்டு ஆக்டராக சின்ன வயசுலேருந்து நடிச்சிருக்கேன். பட் நான் சொன்ன மாதிரி ஐ ஹவ் ஆல்வேஸ் சீன் ஹிஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் ஐ ஹவ் க்ரோன் அப். ஸோ டு ஆக்ட் நெக்ஸ்ட் டு ஹிம் இட் வாஸ் ரியலி அ கிரேட் மூமெண்ட். அண்ட் சார் ரியலி டுக் கேர் ஆஃப் மீ வெரி வெல். ஹி என்கரேஜ் மீ அ லாட். ஹி சப்போர்ட்டட் மீ அ லாட். ஸோ தட் மீன்ஸ் அ லாட். அண்ட் அவர் பக்கத்தில் இஸ் கிவன் மீ அ பிளேஸ் நெக்ஸ்ட் டு ஹிம் தட் இஸ் ரியலி ஷோஸ் இஸ் magnanimity. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். And thank you all for coming. And the movie is releasing on June 5th. Definitely, I can't talk a lot about the film right now, but I'm sure it will definitely be a different attempt from the genius Mani sir himself. And that too after Nayagan, they both are joining together. So I want to see it as a fanboy, and I'm very happy that I'm also a part of the film. And thanks to all my co-stars, Ashok, Selvan, Trisha. As Trisha said, after Vinay Thandi Varvaya, everybody's been asking when we will join back together. And we have joined in a very different film, I guess. And Ashok, a very nice friend and dear brother. I always love his work. I always call him and keep encouraging him to do good films. So I'm very happy he's also part of this film. And Joju sir and everyone. And Rahman sir, the favorite, my guru. So he's given a fantastic music and the audio is going to release very soon.
And I thank Madras, Talkies, Shiva sir, and Red Giant, Shanbagamuthi sir, Mahendran sir, Disney, everyone. Thank you so much. Thank you. வணக்கம். இதுக்கப்புறம் எல்லாம் இங்கிலீஷ் தான் பேச போகிறேன். I don't know what to say. I think Kamal sir, his movie, he's done everything, and he's looking and telling what are you going to do. In Ramari, every scene which I'm scoring, I feel like from the screen is looking at me. What are you going to do? And Mani sir and Kamalji have created Nayakan, which is one of the most iconic movies, reinventing cinema in a way, with Mr. Ilayaraja, and they've done amazing work. And this movie is not Nayakan; it is different from Nayakan, and so I didn't have that weight on me. It's got a very forward-thinking, more today's sound, but still has that magic of what they did together, I think, in portions. So I'm really honored and I'm very excited. I'm still scoring for the past 4 months. Every day I will be doing something, sending it to Mani sir and saying, is it good or not? And Trisha, Abhirami, Simbu, and the whole team, Ravi, Red Giant, HMV, Sarigama, everybody, good luck. Thank you. Ella Pogan. Vanakkam. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கமல் சார் கூட ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சது. தேங்க்யூ சார். இட் இஸ் நாட் ஜஸ்ட் தட் ஹீஸ் அ brilliant actor, the whole world knows that. It is the fact that he still loves cinema and has this unique talent of balancing between mainstream cinema and still breaking barriers on the other side. நேற்றுக்கு வந்திருந்தார் டப்பிங்க்கு, ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார். நாங்கள் எடிட்டிங் ஸ்வீட்டில் இருந்திருந்தேன். வெளில கூப்பிட்டு வந்து யூஎஸில் இப்போ பார்த்த சவுண்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணார். தட்ஸ் குவைட் அமேசிங். இட் ஹேப்பன்ஸ் எவ்ரி டே அந்த ஷூட்டில் இந்த மாதிரி வி ஆல் get to know a lot of things from Kamal sir, and when he is acting in your film, it is 50% of the burden on the director is relieved. He takes care of a lot of things, not only himself but people around him, all the actors around him. So, and it makes it very very believable, very real, and the எழுதி வச்சு பேசின மாதிரி இல்லாமல் யதார்த்தமாக கொண்டு வந்துடுவார். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் தட், அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஆல் த ஆர்டிஸ்ட். ரவி, okay, thanks for putting up with me, okay, and all our partners, thank you very much, and thank you. நம்ம சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த சினிமாவும் இவரை வந்து கொண்டாடுற ஒரு மாபெரும் கலைஞன், நம்மளுடைய வெண்வெளி நாயகன் கமல்ஹாசன் சார். மோஸ்ட் வெல்கம். OG Kamal Haasan sir. Welcome sir. உயிரே உறவே கதை. இதை மட்டும் தமிழில் சொல்லிடுறேன், இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது. இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் இப்பொழுது பேசுகிறேன். இல்லைங்க, இது பாலிடிக்ஸ் எல்லாம் இல்லை, ப்ளீஸ். இது தமிழனின் யதார்த்தம், அதனால் அதை பற்றி பேசணும். And from times of law, we've been respected for the host that we bear. விருந்தோமல் தமிழனுக்கு பழக்கம், கைப்பழக்கம், அது 2000 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். So many of my journalist friends have flown from various states of this country to be with us. It's a rare opportunity
for me, sir, about you, to spend time with you. We have not met very often in recent years. And this talk of pan-Indian movie, we always wanted to make movies for India. Any movie becomes a pan-Indian movie, which is a good movie. For according to me, Saving Private Ryan is our movie. It doesn't matter what language it speaks in. And years before, when I was 40, 45, I don't remember the years, though it hurts sometimes when people like Abhirami says, 11 வயசுலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்காங்க, பக்கத்தில் த்ரிஷா உட்காந்துருக்காங்க, அதுக்காக ஒரு மரியாதை, அந்த நம்பர் சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல. பரவாயில்ல, போயிட்டு போகுது, அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் நான். அதனால் இப்போ அதை பற்றி கவலைப்பட்டு இருக்க முடியாது. But let me tell you, nothing has changed between Mani sir and me. When we met, whatever we spoke of, parked motorcycles in Eldance Road, we used to sit on them and talk of those things. We have done about 25% of what we spoke of. அதில் ஒன்று நாயகன், இன்னொன்று இது. We have a long way to go, because we didn't get to realize all our dreams in any film. I'm sure that will be the case in the future films that we do. We dream so big and then we constrict it to fit our market and our budget. So certain ideas we have to bow before the public. And let me tell you, the reason we didn't get together all this time, the mistake is with us. The reason why we are together now is because of you. ஏன்னா எங்களுடைய வியாபார உலகத்தில் இந்த பேர் போட்டால் நல்லா இருக்குமான்னு உடனே நோட் புக் எடுத்து கணக்கு பார்ப்பாங்க. அந்த கணக்கு சில சமயம் சரியாக வரலாம், சில சமயம் சரியாக வராமல் போகலாம். ஆனால் மக்கள்கிட்டேருந்து ஒரு தீர்ப்பு வந்துட்டால் அதுக்கு தலைவணங்கிடுவாங்க எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும். புது நட்சத்திரங்கள் உருவாவது அப்படித்தானே, கணக்கை பார்ப்பாங்க, இது யார் அது இருந்தாலும் திடீர்னு வந்து அப்படித்தானே STRலாம் வந்து கலக்கியிருப்பார். அவங்க அப்பா, நானும் ரஜினியும் பார்த்துருக்கேன், நம்ம போஸ்டர் இருந்த இடத்துல, இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன் நானும் நம்ம போஸ்டர் வச்சுருந்த இடத்துல இந்த ஆள் 1 வருஷம் தான் ஆச்சு இவர் வந்து போஸ்டர் வச்சுட்டாங்க அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு காரணம் இவங்க தான். ஸோ இப்போ நாங்கள் படம் பண்ணுறதுக்கு பண்ணிடலாம் சார், கரெக்ட், நல்ல ஐடியான்னு சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். இத்தனை வருஷம் எங்கள் 2 பேரையும் 2 தோளில் வச்சுட்டு இருந்துருக்கீங்க நீங்கள், அது தெரியல எங்களுக்கு. ஸோ சாரி மட்டும் சொல்லலாம். இந்த படம் எங்களுடைய ஆஃபரிங், பீஸ் ஆஃபரிங், அண்ட் த ஃபால்ட் லைஸ் வித் அஸ். பண்ணியிருக்கலாம், இன்னும் நல்லான்னு பண்ணாமலே இருந்துட்டோங்கிறது தான் எங்களுடைய தவறு. ஸோ திஸ் இஸ் அ stage for celebration, let's not make it a stage for an apology. So I'm very happy, and I very rarely does these things happen in a whole career like mine, when you are happy and you're thinking only about the film. That happens when your team is like that. இவருக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், அது ஒரு கோவத்தில் வச்சது தான். ஆனால் இங்கே சொல்லலாம், வெறும் மணிரத்னம் இல்லைங்க, அவர் 5.5 மணி ரத்னம். அங்கே வந்து உட்காந்துருவார் காலைல 5.5 மணிக்கு. அதனால் அவருக்கு இந்த படத்துலேருந்து எனக்கு பட்டம்லாம் கொடுப்பாங்க, அவருக்கு நான் கொடுத்த பட்டம் இது 5.5 மணி ரத்னம்னு. அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் பண்ணால் எல்லாம் சரியாக வரணும். அவருக்கு டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் தான். அது வந்து என்னை விட ஜாஸ்தி ரவி கேட்க தெரியும். ஏன்னா நான் 5:45 வந்தால் போதும்னா அவர் 3:45 போகணும். ஸோ அதனால தான் அவர் ரகசியமாக சாரி சொல்லிக்கிட்டாரு. அதை நான் போட்டு உடச்சிட்டேன் உங்களுக்கு பின்னாடி. நிஜமாகவே அது நாயகன் காலத்துலேருந்து தொடரும் ஒரு பழக்கம் அவருக்கு. 6 மணி ஷூட்டிங்கு 5 மணிக்கு வந்துடுவார். இது அதை பற்றியே நைட்டெல்லாம் நினச்சிருந்தா தான் அப்படி எழுந்திரிச்சு வர முடியும், அலாரம் இல்லாமல். ஸ்பாட்லேயும் அவர்கிட்ட சினிமா பற்றி பேசினா அரட்டை அடிக்க முடியுமே தவிர, பாக்கி நேரத்தில் அவர் இந்த பக்கம் போய் அங்கே பார்த்துட்டு இருப்பார். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பாலச்சந்திர சார் ஞாபகம்.
அவருக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட்டுன்னு. ஏன்னா அவர் மனசுக்குள்ள அரங்கம் இருந்திருக்கும் அப்ளாஸ். இந்த அரங்கத்துக்கு அது புரியாது. பிகாஸ் இட்ஸ் அன் இன்சைடு ரெஸ்பெக்ட் நாங்கள் வச்சிருக்கிறது. ஸோ இதில் ரவி கே சந்திரனுக்கு எப்போ நான் கை கொள்ளிக்கிட்டேன். ஃபென்டாஸ்டிக் ஒர்க் ஹஸ் டன். இதில் என்ன பதட்டம் எனக்குன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் அந்த என்ன மொழியில் பேசணும், வாட் லாங்குவேஜ் ஐ ஷுட் ஸ்பீக் would have been the problem. For me, I've seen the film. 3 of us have seen the whole film. So we'll have to talk carefully, because in our exuberance, we shouldn't be telling you the whole story. So I'm trying to remember what not to say. As far as Simpu is concerned, it's a connection between his father, me, and Simpu. அவருக்கு இவர் எப்படி பழகுவாரோ எங்கிட்ட, ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன். அவங்க அப்பா வந்து ரொம்ப என்னை பிடிக்குங்கிறத விட பாசம். ஏதாவது எனக்கு ஒன்றுன்னா வந்து என் சட்டையை நனைச்சிட்டு போயிடுவார். நிஜமாவே நெஞ்சில் சாஞ்சு அழுதுருவார் எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா. ஸோ அது ஒரு ஜென்ரேஷன். இவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னா, பாசத்தில் இவர் வந்து அவர் 8 அடின்னா இவர் 16 அடி பண்ணியிருக்காரு. அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம், இந்த டைலாக் படத்துலையும் இருக்குது. அவரை பார்த்து நான் சொல்கிற மாதிரி நான் நினச்சிட்டது என் பர்சனல் லைஃப். அது கேரக்டர் பேசிச்சுன்னா கூட எனக்கு அந்த மாதிரி நட்பெல்லாம் இந்த திரைத்துறையில், பொறாமையும் போட்டியும் நிறைந்த இந்த திரைத்துறையில் இப்படியெல்லாம் நட்பு கிடைக்கிறது கஷ்டம். இருக்கிற டைலாகை ஏன் சொன்னேங்கிற மாதிரி பார்க்குறாரு அவர். பட்டு இல்லாத டைலாகை வேணா சொல்கிறேன். இப்போ நான் இந்த 2 ஹீரோயின் இந்த படத்தில் ஒரு வாட்டி கூட என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லவே இல்லை. ஆனால் டெய்லி காரத்தால் ஷூட்டிங்க்கு வரும்போது, காலையிலையோ நைட் ஷூட்டிங்கோ எதுவாக இருந்தாலும் என்னை பார்த்து ஐ லவ் யூ சொன்ன ஒரே ஆள் வந்து ஜோஜு தான். எங்கே பார்த்தாலும் ஐ லவ் யூ சார், குட் மார்னிங்லாம் சொல்ல மாட்டார் எனக்கு. ஃபஸ்ட்டு ஐ லவ் யூ சார் தான் சொல்லுவார். ஸோ அதனால் கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிட்டேன் நான். போனால் போகுது, அட்லீஸ்ட் நம்ம ஆள் இருக்காது நம்ம சொல்லுவாருன்னு. இப்போ அசோக் செல்வன்லாம் சொல்லிகிட்டு இருந்தார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, என்னுடைய ஆரம்ப காலங்கள்லாம் ஞாபகம் வந்தது. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருப்பாங்க, பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பார். ஒரு விஷயம், அந்த டைலாக்கு முன்னாடி எப்போ எச்சி முழுங்கிறது எப்போ முழுங்காமல் இருக்கிறதுன்னு ஒரு டவுட்டு வரும். அதுலேருந்து ஆரம்பிக்கும் என் டவுட்டு. அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அவருக்கு, பட் நாங்கள் பார்க்கல. ஹி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் ஐ நியூ தட் அது வேறு இது வேறு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாலே நல்லா நடிங்க. அதனால் மலைக்கக்கூடாது. அது நடிகர்கள் பெயர் சொல்லக்கூடாது. ஒரு பெரிய நடிகர் இன்னொரு பெரிய நடிகரை, புதுசாக வந்த நடிகரை வாழ்த்தியிருக்காரு. பயப்படாமல் நல்லா நடிங்க. அதுக்கு அந்த புது நடிகர் சொன்னாராம், நீங்களும் சார் சின்ன பையன் தானேன்னு கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க, நல்லா நடிங்க அப்படின்னாராம். இது யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன், பேரெலாம் சொல்ல வேண்டியதில்லை. அப்படிப்பட்டவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி இது. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு ஒரு கோ எந்தூசியாஸ்ட்டு பார்த்தா, நான் வந்து புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சி பார்த்துருக்கேன்னு அப்படியே ஃபோனில் தேடிக்கிட்டு இருப்பேன். அதில் ஃபாலோடு பை ஏஆர் ரஹ்மான் இருக்கும். நான் பார்க்குற ஏரியாலாம் இவர் பார்க்குறாரா, இல்லை இவர் பார்க்குற ஏரியாலாம் நான் தேடிட்டு இருக்கேன் என்னான்னு எனக்கு ஒரு டவுட் வரும். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது, நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம் லாஸ் ஏஞ்சலஸில். when we met there, we didn't go ஒரு சினிமா together, we saw a cinema, Oppenheimer, and then we went to the cinema museum. What is important for us, you will understand. For us, it's only what we do. And Rahman is a great example, like money. அதை தவிர வேறு ஒன்றும் பேச மாட்டாங்க, வீணரட்ட கிடையாது. ஸோ கொஞ்சம் ஹியூமர் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த ஹியூமருக்காக வேண்டாத வார்த்தையெல்லாம் விட்டுருவோம். அது விட மாட்டாங்க 2 பேரும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் எல்லாரும் சொன்னாங்க, இவங்க 2 பேர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது, நான் இவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டது கொஞ்சம் கம்மியாக பேசணுங்கிறது.
அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேனே தவிர பாருங்கள், அது ஒன்றும் வேலைக்கு ஆகலை, நினைக்கிறதோடு இருக்குது. இதில் I have got distributors who will stand by us, who stood by us before. That's very important for a film. Some people are so caught up in their own fame, glory and fear that they forget this is the most democratic art ever. And we are glad to be part of it. There are people here, these are only head of the departments. There are people working under them. There are great talents. Some of them are tomorrow's talents, if not today. நாங்கள் ஒரு வேளை இடைஞ்செல்லாம் குறுக்க நிற்கிறோமோ என்னமோ. If a good talent comes, all of us will be glad to welcome and part ways and let that man walk across. That is going to be future cinema. Cinema is going to get more and more and more democratic. Yes, there will be critics, but it's moving forward slowly. Nevertheless, எங்களுக்கு தெரியும், we understand what slow means. We are able to do what we spoke about 45 years back only now. And I'm very happy that this film, of course we have spoken of so many films, we have done films together, but I am proud to announce this film, Mr. Ratnam, after speaking for so many years with me, has done the first movie in Raj Kamal. எனக்கு அது பெரிய விஷயம். To facilitate this to happen, Chandran has been trying, but Mr. Mahendran has pulled it off. So I should thank Mahendran. நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் முன்னும் பின்னும் பேசிக்கிட்டே இருப்போம், செய்ய மாட்டோம். இவர் நடத்தி காட்டிட்டார். 36 வருஷம் சான்று நாங்கள் பேசிக்கிட்டே இருந்திருக்கோம், ஒன்றும் பண்ணலைங்கிறதுக்கு. அண்ட் த ஹோல் யூனிட், த டீம், அவரை வந்து அண்ணனா அப்பாவா பார்க்குறதுக்கு நிறையா பேர் இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. தட் இஸ் த ஒன்லி வே சினிமா வில் ஒர்க். ஒன்லி வித் லவ் வில் த சைல்டு கால் சினிமா ஃப்ளரிஷ். அந்த சைல்டு அண்ட் சினிமான்னு தான் எனக்கு என் ஞாபகமும் STR ஞாபகமும் வந்துருச்சு. நாங்கள்லாம் வந்து படித்ததே சினிமாவில் தான். அதுக்கப்புறம் எங்கே டைம் இருந்தது இந்த மாதிரி மொழிகள் கற்றுக்கிறதுக்கோ, இங்கிலீஷில் பேசுகிறதுக்கோ, இல்லை ஒன்றும் ரெண்டுன்னு கணக்கு போடுறதுக்கோ எங்கே டைம் இருந்ததுன்னு எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கு. வி க்ரூ அப் இன் சினிமா. என்னை விட ஜாஸ்தி என்னை யாரும் அடித்து கடித்து வற்புறுத்துறது. அவங்க அப்பா மிதிச்சிருவார் அவர் சரியாக பண்ணலன்னா. அப்படி ஒரு கடுமையான வாத்தியார். அது எங்கள் அப்பா பண்ணலையே தவிர அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சார் பண்ணார் நிறையா. அதுக்கு என்ன இப்படி சொல்கிறீங்க, காலை பிடிச்சி திருவாரா அப்படின்னா, திருவார் சார், எனக்கு திருவார், மற்றவங்களை விட்டுருவார். பட் தட் இஸ் ஆல் டன் வித் லவ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். இன்னைக்கு அவர் பேரை எடுக்கிறேன் பாருங்க, தட் இஸ் த ட்ரூத் ஐ எம் டாக்கிங். அதனால் இந்த மேடையில் ஏதோ மேடை அலங்காரத்துக்காக நான் பேசலை. ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் இதை பண்ணிட்டோம். இந்த படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற டவுட்டெல்லாம் சொல்லாதீங்க. இது ஓடும், எவ்வளோ நல்லா இருக்குங்கிறது தான் பார்க்கணும். அது என்ன அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் பெரிய ஃபேன்ஸியா சினிமாவுக்கு? எங்களை விட தெரியுமா வியாபாரம் மட்டுமே பண்ணுறவங்களுக்கு? நாங்கள் சினிமா பார்க்குறவங்க. இப்போ நான் வெளிநாடு போயிட்டு வந்தேன்னா சினிமா பற்றி தான் பேசிகிட்டு இருப்பேன். எனக்கு அது வியாபாரமும் கூட, என் வாழ்க்கை அது. அந்த மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு இங்கே. தட் இஸ் வை திஸ் ஃபிலிம் வில் பி குட், திஸ் ஃபிலிம் வில் பி பெட்டர், அண்ட் தட்ஸ் வை வி ஆர் இன் அ ஹரி டு தேங்க் யூ ஃபார் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ டு திஸ் ஃபிலிம். Because we did this with a lot of love for discerning audience like you. Definitely, when we make something and we are not too sure, will they like it? Will they think that it will be like what we have done before? These have been our discussion always. And we've been, and Mr. Ratnam, after he finishes the film, can be like, வேறு யாரோ டைரக்ட் பண்ண படத்தை இவர் கமெண்ட் அடிக்கிற மாதிரியே அடிப்பார். ஆச்சரியமாக இருக்கும். அந்த சுதந்திரத்தை நமக்கும் கொடுப்பார்.
இது எப்படி இருக்குன்னு கேட்பாரு. சொன்னதை வந்து அப்படி சும்மா கேட்டுட்டு போக மாட்டார். சீரியஸ்லி யூ வில் திங்க் வாட் இஸ் ரைட். நெக்ஸ்ட் டே வந்து அதுக்கு பதில் சொல்லுவார். அதனால் இந்த சினிமா வந்து நல்லா தான் ரசிக்கப்படும். எவ்வளவு நல்லாங்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவாங்க எங்களுக்கு. பட் we are very sure as fans it will definitely entice people like us who love cinema. And that's why we made this film. And என்னென்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் இருக்கும், ஆனால் வேறு மாதிரி, அவ்வளோதான். ஏன்னா தீபாவளிக்கு இந்த தீபாவளிக்கு வாங்கின சட்டையை அடுத்த தீபாவளிக்கு நம்ம வாங்க போகிறதில்ல. அந்த பழக்கத்துக்கு நாங்களும் தானே அடிமை. எடுத்த சினிமாவையே எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? நீங்கள் தான் பார்த்த சினிமாவையே பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? அதனால் சௌகரியம் கருதி எடுத்த சினிமாவையே எடுக்க சொல்லாதீங்க. இவரை மாதிரி இருக்கிற ஆளுக்கு strengthen his hands. That's what Raj Kamal is doing. That's what I beseech all my good producers to do. Give an earnest, honest director like him. He is not the only one. There are people. But he is the one champion who marched ahead with his lance and lived to tell the story. So please understand, இது என்னமோ யாரையும் நான் திட்டல. We have to make certain adjustments and things are going to happen. The tools are getting sharper and sharper. I am learning every day and unlearning every day. The difficult part is the unlearning part. And it was great time. I enjoyed. இப்போ இந்த பாட்டு எழுதியிருக்கேன்னு நாங்கள் அது அவங்க கூட உட்கார்ற சந்தோஷம் தானே தவிர எப்படியாவது இது வைரமுத்துவை பீட் பண்ணும் ஒரு பாட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கல. இவங்க கூட உட்காந்து எழுதணும்னு. அதான் மொழி போர் வேறு நடந்துக்கிட்டு இருக்கிற நேரம். இது எதுக்கு வம்புன்னு நான் மொழியே இல்லாத மொழியில் அந்த ஐடியா கொடுத்தது ரஹ்மான் தான். ஜிங்கிச்சாங்கிறது சைனீஸாக கூட இருக்கலாம், ஜப்பனீஸாக இருக்கலாம். அதனால் நாங்கள் இன்னொரு லாங்குவேஜுக்கு போயிட்டோம். அது எங்களோட மும்மொழி திட்டம். ஏன்னா சைனாங்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு போகணுங்கிற ஆசை எங்களுக்கெல்லாம் இருக்குது. ஏன் ரஹ்மான் ஷோ சைனாவில் நடக்கூடாதா? அவருக்கு சப்டைட்டில் போட வேணாமே, எங்களுக்கு சப்டைட்டில் போடணும், அவருக்கு சப்டைட்டில் போட வேணாம். அப்படி கை காட்டினார்னா கை தட்டிடுவோம். ஸோ ஐ வாண்ட் தட் ஆல் டு ஹேப்பன். இட் இஸ் ஹேப்பனிங். திஸ் இஸ் த பிகினிங். And all the ladies in the film look so beautiful. And the good word came from Joju. Thank you. And so many technicians behind the screen. The production, it's not an easy production. But everybody made it look easy. And, editing ஆகட்டும், sound ஆகட்டும், நான் அதெல்லாம் கேட்டுட்டேன். அது எப்படி பேசாமல் இருக்கிறதுங்கிறத அடக்கி வாசிக்கிறது எப்படின்றது தான் நாங்கள் யோசிச்சுட்ருக்கேன். இட் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுண்ட்ஸ், பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி. அஃப்கோர்ஸ் மியூசிக் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே அவங்களுக்கு மெடல் மாட்டி விட்டீங்க, நல்லா அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஆல்ரைட் சார். ஸோ மணி சார் கூட ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு விஷயம் இந்த ப்ராஜெக்டை சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? வாஸ் இட் அ குவிக் எஸ் ஆர் டிட் யூ டேக் டைம்? இதை யார் கேட்டிருக்காங்கன்னா கேரளா பிரஸ் அண்ட் பாரதி டூபே கேட்டிருக்காங்க. The yes part was said 45 years back. Both of us had to agree on the same yes. அவ்வளோதான் டைம் ஆச்சு தவிர I think it didn't take much time at all. What took time was to arrive on the story. That took about an year. Okay. And we to arrive on. I'm not talking about writing or the time it took. To arrive on, we thought of so many genres, and then we arrived on something. That's a time gap. Otherwise, yes, took about. Any time it's a quick yes. Yeah. After the question was asked, the answer was yes. ஓகே, சூப்பர் சார். ஸோ அடுத்த கேள்வி நீங்கள் தமிழ்லேயே பதில் சொல்லிடலாம் சார். பாரதி டூபே கேட்டிருக்காங்க, தக் லைஃப் வரதுக்கு முன்னாடி வேற ஏதாவது படம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி வச்சுருந்தீங்களா சேர்ந்து பண்ணுறதுக்கு? நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு படம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் இதே மாதிரி நான் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அவர் சொல்லுவார், அப்புறம் தனித்தனியாக எடுத்துருவோம். இதுதான் நடந்துட்டு இருக்கு 36 வருஷமா. இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் a good idea both of us agreed on has come to fruition. And this is the stage, and that's why I'm so happy. சூப்பர் சார், சூப்பர். இப்போ வந்து ஆன் செட்டில்
நாயகன் மணிரத்னம் அவர்களுக்கும் தக் லைஃப் மணிரத்னம் அவர்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க சார்? அதான் எனக்கு கொஞ்சம் வெள்ளையாக டை பண்ணிட்டார் தலையெல்லாம். மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியல. எங்களுக்கு நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொஞ்சம் நட்பு வளர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் வாங்க போங்க தான் நாங்கள். அண்ட் நெவர் பீன் சில்லி காசிப், ஹஸ் நெவர் பீன். அப்படி ஏதாவது தெரியாமல் நான் எங்களில் ஒருத்தர் யாராவது குரூப்பில் இருப்போம், நாங்கள் யாராவது அந்த பக்கம் இழுத்துட்டா கூட அதை வேற பக்கம் திருப்பிடுவார். இல்லை பேசாமல் இருப்பார், என்ன ரொம்ப நேரம் பேசாமல் இருக்காங்க, சப்ஜெக்டை மாற்றுக்கன்னு மாற்றிடுவோம் நாங்கள். இதெல்லாம் எல்டான்ஸ் ரோட்டில் வாசலில் ஸ்கூட்டரில் சாஞ்சிக்கிட்டோ, பார்க் பண்ண ஸ்கூட்டரில் சாஞ்சிக்கிட்டோ, இல்லை நின்றுக்கிட்டோ நடந்துக்கிட்டோ இருப்போம். சாப்பிட்ற நேரமாச்சு கொஞ்சம் அவங்களெலாம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிற வரலும் பேசிகிட்டு இருப்போம் நாங்கள். அதுக்கும் இதுக்கும் எனக்கு ஜாஸ்தி வித்தியாசம் தெரியல. இங்கே நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எங்களை சுற்றி. அப்போ நாங்கள் பேசுனது வெறும் கதையாக இருந்தது, இப்போ அது களமாக மாதிரி. வாவ், சூப்பர். அதை பார்க்கறதுக்கு நாங்களாம் வெயிட்டிங். ஸோ கம்மிங் டு மணிரத்னம் சார், சார் இவ்வளோ வருஷம் கழிச்சு சார் நீங்கள் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறீங்க. எதனால இவ்வளோ வருஷம் டைம் எடுத்தது உங்களுக்கு? ஹவு டஸ் இட் ஃபீல் அண்ட் தென் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் வித் தெம்? இவ்வளோ வருஷம் அவங்க கூப்பிடல என்ன. கமல் சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டாரு? கூப்பிட்டு ஒரு சப்ஜெக்டை விலைக்கு வாங்கிட்டு வந்து பேசி, ஆத்தாடி இந்த படம் எடுத்தா கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லி கோச்சிக்காதீங்கன்னு கையெல்லாம் மசாஜ் பண்ணி அவரை அனுப்பிச்சு வச்சுட்டோம். அந்த படத்து பேர் பொன்னியின் செல்வன். அதனால்தான் அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லை. ஸோ இப்போ கடைசியாக இப்போ நீங்கள் சேர்ந்துருக்கீங்க. ஹவு டஸ் இட் ஃபீல் சார்? எக்ஸாக்ட்லி தி சேம். நாயகன் பண்ணும்போது எப்படி இருந்ததோ, இட்ஸ் சச் அ ரிலீஃப் டு ஹேவ் சம்படி ஹூ கேன் டேக் கேர் ஆஃப் இட். ஸோ நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இட்ஸ் அ பிக் அட்வான்டேஜ் டு ஹேவ் அ டேலண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. அண்ட் வாட் சர்ப்ரைசஸ் மீ வாஸ், அவர் வந்து the enthusiasm has not changed at all. The passion for it and the search has not changed. It's still there. And not willing to settle for the easier option. இன்னும் அது தாண்டி வேறு புதுசாக பண்ணணுங்கிறது வந்து அந்த that desire, that there for a lot of technicians. That man is like that. So it's such a pleasure to have them. Then they'll pull you up also. சூப்பர் சார். ஸோ தக் லைஃபோடைய இந்த ரைட்டிங் ப்ராசஸை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். ஏன்னா இப்படி ஒரு என்டையர் ஸ்டார் காஸ்டே, ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி எங்களுக்கு. ஓகே, லெட் மீ டெல் யூ something very important. Yes sir. Because there are a lot of people, everybody wants to write nowadays. Nothing wrong with that. Nothing wrong with that. But collaboration is a very important thing. And collaboration is not arguing the hell out of the story. It's observing why you like the story and try to embellish it if possible. That is the most positive way to work on a script. And that is how it is. எத்தனையோ கதை பேசணும். என்னோட பழைய ஸ்கிரிப்ட் ஒன்று அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார். எடுத்துங்க அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டிலேருந்து இன்ஸ்பயர் ஆனது தானே தவிர he went his route. I only offered criticisms as a fan of movies. மணிரத்னமுக்கோ கமலஹாசனுக்கோ ஃபேன் ஆனான்னு சொல்லலை. ஏன்னா அதுவும் தான் அந்த கொலாபரேஷன் இருக்கு தெரியுமா. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கொலாபரேஷன். அதுக்கப்புறம் என்னது இல்லை, என் பொண்ணு மாப்பிள்ள கொடுத்தாச்சு, அவ்வளோதான். குழந்தை எப்படி வருதுன்னு தான் பார்க்கணுமே தவிர அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அண்ட் திஸ் சைல்ட் is one of the most beautiful child. I've seen it. Super sir. Lovely, lovely. All right, now coming to Rahman sir. So Rahman sir and Mani sir oda combo ve oru maasana oru combo, blockbuster combo ellarkume theriyum. So in the thug life la how did the conversation start? Eppadi sir idu aarambichது இந்த combo? Sir thug life answer kudupingala sir ninga? No, I think Ponniyin Selvan, I really loved doing both the versions of Ponniyin Selvan. There was a lot of freedom. I probably worked 300% more, and we selected 100% for everything. I wanted the movie to work. And in this case, I'm working with Mr. Kamal Haasan. It was like a, you know who he is. So my thing was, what can I give new to this project?
what can I throw off? Like how you said, unlearning is a very, very important thing. We started appreciating other people's work or our own work, and when you do that, you carry that whole baggage again. So in this case, I was like, how can I throw out all that stuff and get something new for this project? So that was the plan. Nice. So was there any memorable discussions Kamal sir oda Mani sir நீங்க work பண்ணும்போது சேர்ந்து? கமல் சார் ஃபோன் பண்ணிட்டு இதுல உங்களோட ஃபுல் ஃபார்ம் இருக்கணும்னு சொன்னாரு. ஒரு லவபிள் த்ரெட் கொடுத்தாரு தகு மாதிரி. Sir, full form ஏற்கனவே பார்த்துட்டு தான் இருக்கோம், இன்னும் வேற லெவல். I really loved it. I think he was meaning that beyond you what can you do ன்ற மாதிரி. You always you must do beyond yourself and you're doing it. அதனால நான் அதை ஞாபகப்படுத்தலை, என்னையே கொஞ்சம் பார்த்துக்கன்னு தான் சொன்னேன். ஏன்னா எவ்ரிடே இட் இஸ் லைக் வயரை எப்படி சார் குறைக்கிறது, டெய்லி குறைக்கணும். இதுங்க வயிறியா இல்லை சாப்பாடு, அது மாதிரி ஆசையை குறைக்கணும். அது அவர் ஆசைப்படுறது பூரா அவருடைய ஒர்க்குக்காக தான் ஆசைப்படுறாரு. ஸோ அவருடைய ஒர்க்கு தன்னால் நல்லா நடக்கும். நம்ம we must give him the most encouraging environment. அதுதான் ரொம்ப முக்கியம் ஆர்டிஸ்ட். கதை கேட்குறவங்க கிட்ட யார்கிட்ட நீங்கள் ஸ்ட்ரேம்லனால தான் போதும் இன்ஸ்பிரேஷன். ஸோ டோன்ட் வரி. இல்லை ரொம்ப முக்கியம் அது. அண்ட் ஐ திங்க் தட் வே அவருக்கு நல்ல மியூசிக் கிடைக்கிறதுக்கு காரணம் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு அவருக்கு என்ன வேணுங்கிறத உறுத்தாமல் தேவையை மட்டும் சொல்லுவார். கதையாக இருந்தாலும் ஆக்டிங்காக இருந்தாலும் அவர் அப்படி தான். இது நான் ஏற்கனவே இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். ரொம்ப சட்டிலாக இருக்கும். இது பண்ணால் என்ன, பண்ணல என்னன்னு தோணும். அது பண்ணோன்னா தெரியும். அது பண்ணாமல் இருந்திருந்தோம்னா எவ்வளோ பெரிய பெசகாக இருக்கும்னு. சின்ன சின்ன விஷயம் டப்பிங்கில் நான் நேர்த்தி பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார். சார் அதில் கொஞ்சம் அந்த இது காட்டுவீங்களே, அது காட்டுங்கன்னாரு. காட்டுறேன், சரி பட் அந்த டேக்கை வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அவரை போய் கூட்டிகிட்டு வந்தேன். அவர் வேறு இடத்துல பக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தார். வந்ததும் அந்த இடத்த கொஞ்சம் அப்படின்ட்டு போயிட்டார். அவர் சொன்னேன்னா இனிமேல் அந்த ஐடியா கொடுக்காதீங்க, உங்களுக்கு தெரியணும் டைரக்டருக்கு என்ன வேணுங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டார். நீங்கள் எது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு கொஞ்சம் கம்மி. To add to that stuff, initially when the story was told, I had usually do some ideas. So I thought I'll do a very, very theme for this film, very emotional. And சொல்லிட்டு கொடுத்தா அது ஒரு பேஷனட் லவ் சாங்காக மாற்றி விட்டார். எப்படி சார் ஒர்க் ஆகும்? I said, no, whatever he picks is always gold. So let's trust us. And after working for a month, I think, because it turned out to be something very, very special. Everybody said, "This party varla na mari." So not the song, but another song. Super sir, nice. Now going to STR sir. STR sir, Ratnam sir kuda மறுபடியும் இணைஞ்சிருக்கீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கமல் சார் கூட இணைஞ்சிருக்கீங்க. ஏற்கனவே ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்துட்டோம், கமல் சார் உங்களோட படத்தை எடுத்து எதாவது பண்ணணும்னா என்ன படம் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் கேட்கும் போது அவர் சொன்னார், என் படம்லாம் எதுவும் பண்ண வேணா, நம்ம 2 பேர் சேர்ந்து நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது இப்போ நடந்திருக்கு. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஸோ ஏன்னா தனியாக சாரோட நடிக்கிறது கஷ்டம், இதில் மணி சார் வேறு கூட இருக்காரா. ஸோ அதுதான் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. என்னன்னா இவங்க 2 பேரும் பேசும்போது நான் இந்த நடுவில் நிற்பேன். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்டெப்பு பேக் போனால் 2 பேரும் டக்குன்னு அந்த டைமில் பார்ப்பாங்க வர. ஸோ நம்ம பேசவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. பட் இட் வாஸ் வெரி நைஸ் டு வாட்ச் போத் ஆஃப் தெம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ஐ எம் வெரி பிளஸ்ட். ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் இப்போது நம்ம சார்கிட்ட நான் எப்போவுமே எந்த படத்துக்கு போனாலுமே அது எந்த டைரக்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அங்கே உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னு சார் சொன்ன மாதிரி எல்லாமே லேர்ன் பண்ணுவோம். அப்படி ஒரு லேர்னிங் ப்ராசஸை தான் நான் பார்த்தேன். என்னென்னா இவங்க 2 பேரும் பேசிக்கிற அந்த ஒரு அழகு இருக்குல்ல, எப்படி அந்த ஷார்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. சார் பண்ணதுக்கப்புறம் சார் மணி சார் எப்படி அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, இல்லை சார் இது இப்படி கொஞ்சம் பெட்டராக இருக்கலான்னு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்ணிலேயே அவங்க பேசிப்பாங்க சம்டைம்ஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ
அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு பேருக்குமே. ஸோ அதுதான். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வெரி வெரி பிளெஸ்ட். அண்ட் இங்கே பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க, ட்ரிஷா மேம் இருக்காங்க, ஜோஜு ஜான் சார், அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி சொல்லுங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு எங்கள் எல்லாருக்குமே அதே தான் ப்ராப்ளம். ஸோ நாங்கள் எல்லாருமே ஒருத்தர் பார்த்துப்போம். சார் வந்தோடனே எல்லாரும் சைலண்ட் ஆகிடுவோம். இப்போ என்ன டைலாக் மறந்துடுவோம். அவர் ஒன்று சொல்லிட்டு இருப்பாரு. ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, அவரை பார்த்தாலே எல்லாம் மறந்துடுதுங்க. த்ரிஷா வந்து கேட்பாங்க, எதுக்கு 1 more எடுக்கிறாங்க, ஏதாவது தெரியுமா? யாருக்கு தெரியும் சொல்றாங்க. கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எதுக்கு 1 more, எதுக்கு 1 more. அந்த மாதிரி ஒரு என்ன மணி சார் ஏதோ மைக்ல சொல்லுங்க சார். மணி சார் அதை மைக்ல சொல்லுங்க சார். இல்ல நிஜமா அப்படி கேட்டிங்களான்னு கேக்குறேன். மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. சீக்கிரட்டா சார். யா. ஸோ ஈவன் அபிராமி மேம் நாங்கள் எல்லாருமே நிற்கும் போது இது என்னன்னா இவங்க ஒர்க் பண்ணுறதை பார்க்குறதுக்கே எங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும். அதை மீறி நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ எங்களால் தான் 1 more to second take அதெல்லாம் போகுமே தவிர அவங்க கரெக்டாக தான் பண்ணாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் டென்ஷனில் இருந்தோம். பெர்ஃபார்ம் பண்ணுறதே கஷ்டம். இதில் வேற டான்ஸ் வேற ஆடி இருக்கீங்க சிங்கிச்சா சாங்கில். அதுவும் கமல் சாரோட 2 பேருமே பயங்கரமான டான்ஸர்ஸ். எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் 2 பேர் சேர்ந்து பண்ண போகிறீங்க, டான்ஸ் ஆட போகிறீங்க அப்படின்னு ஒன்று? கமல் சார் நீங்களும் இதுக்கு பதில் சொல்கிறோம் சார். 2 பேர் சேர்ந்து இது ஆடி இருக்கீங்க. ஏன்னா எங்களுக்குலாம் அது ஒரு ட்ரீட். சார் வந்து பெரிய டான்ஸர். நான் அவரை பார்த்து தான் நானே டான்ஸ் ஆடுறதுக்கு இது பண்ணேன். ஸோ அவர் அப்பவே பண்ணிட்டார் பயங்கரமாக டான்ஸ் இதெல்லாம். பட் என்னன்னா இன்னைக்கும் வந்து அந்த கிரேஸ் கொஞ்சம் கூட குறையாம ஃபர்ஸ்ட் ரிஹர்சல் பண்ணும்போது சார் நார்மலாக பார்த்துக்கிட்டாரு. பட் டேக் வந்தோடனே மிரட்டிட்டாரு. அதாவது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இத்தனைக்கும் அந்த காஸ்டியூம் வந்து சார் போட்டு வந்து ரொம்ப ஹெவியான ஒரு காஸ்டியூம். இட் வாஸ் இன் டெல்லி வி ஷாட் த சாங். இட் வாஸ் வெரி ஹாட். வி வர் ஆல் ஸ்வெட்டிங் அண்ட் இட் வாஸ் வெரி டஃப் டு ஷூட். எனக்கே ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நானாவது கொஞ்சம் தின்னான ஒரு மெட்டீரியல் போட்டிருந்தேன். சார் போட்டிருந்தது ரொம்ப ஹெவி மெட்டீரியல். ஸோ நான் பார்த்தேன், சரி இவர் எப்படி ஆடுவார், வெயில் ரொம்ப இதுவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி லைட்டாக தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் சரி சும்மா நம்ம கேஷுவலாக வீல் ஜஸ்ட் டான்ஸ் ஸ்லோலி அப்படின்ற ஒரு மூடில் தான் இருந்தேன். திடீர்னு டேக் வந்தோடனே எங்கேருந்து ஒரு எனர்ஜி வந்ததுன்னு தெரியல. அப்படின்னு ஒன்று நான் நின்றுட்டேன். எதிர்பாருங்கள். ஸோ தட் வாஸ் வெரி நிஜமா நடந்தது என்னன்னு மணி சாருக்கு தான் தெரியும். அதை கூட்டு வந்தாங்க என்ன, இவர் ஆடிட்டு இருந்தாரு, இப்படி திரும்பி பார்த்தாரு, என்ன நல்லா இருக்கு எடுங்க அப்படின்னு, நீங்க இருக்கீங்க ஷாட்ல அப்படின்னு, நானா அப்படின்னு, வேணாமே நாயகன்லயே நான் ஆடலை, நான்லாம் கிடையாது ஆடுங்கன்ட்டாரு. அதனால நான் முதல்ல இருந்ததுல அதில் பெரிய திட்டம்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஆடுறதா இல்லை. அதனால ரிஹர்சல்லாம் அரை மனசா ஆடுங்க ஆடுங்கன்னு இவர் சொல்லிட்டு இருந்தார். நாயகன்லேயும் அப்படிதான் சொன்னார், நான் ஆட மாட்டேன் ஆடுங்கன்னாரு. அதுக்கேற்ற மாதிரி ஆடினேன் நான். அதான் நடந்துச்சு இதுலையும். பட் இவங்கெல்லாம் எனக்கு என்ன நல்லா எடுக்க நல்லா வரட்டும்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அவரோட எனர்ஜி எல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் எனக்கு எனர்ஜி வந்ததுக்காக இந்த ஆள் ராட்சச எனர்ஜியாக அதில் கொஞ்சமாக அது கொடுக்கணும் நம்ம அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எனர்ஜியை தவிர எனக்கு ஈஸியாக வருங்கிறதெல்லாம் இல்லை, கஷ்டம்தான். சூப்பர் சார், நைஸ். இப்போ கமிங் டு த தக் லேடி ட்ரிஷா அவர்கள். யா இங்கிலீஷ்? யா ஓகே. He wants it in English. They want you to share that in English, sir. Okay, once again. Sorry. Yeah. No, emotional. We got carried. Yeah. No. Actually, what happened is he was saying that I did well and all that. I was not prepared for dancing at all. I came and stood there and he showed the rehearsal and he said, fantastic, shoot it. He said, no, you practice. You are dancing there. So he was saying I came there and suddenly showed my talent. No, I was trying to match up with him and his age. That was fantastic because I was thinking, okay, sir will do it very softly, lightly, so we'll also do it in the same style. I saw his energy and I stopped. So I couldn't, match him. So then it was like a magic to dance along with sir. That's all.
அண்ட் another திங், எல்லாரும் எங்கள் அம்மா என் திட்டுறதுக்காக யூஸ் பண்ண வார்த்தை இப்படி ஒரு பெருமையாக மாறும்னு நான் நினைக்கவே இல்லை. அதாவது எல்லாரையுமே நீங்கள் தக்கு தக்குன்னு கூப்பிட்றீங்க. எங்கள் அம்மா என்னை மட்டும்தான் அப்படி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்கே வந்துட்டானா அந்த தக்கு அப்படிம்பாங்க. அது இப்போ எல்லாருக்கும் பட்டமாக மாறினதுல எனக்கு சந்தோஷம்தான். ஜோதியில் கலந்துட்டேன். I'm sorry, sir, to interrupt. One thing I have to say, as a dancer, or a dance தெரிஞ்சனால from childhood I've been learning to dance. There is a shot in Sagalakala Vallavan where light will move from left to right. So basically, any dancer, any actor can dodge that. That anybody can do it. But in cinema, we have to know that every song has a tempo. So in the timing, you have to do the movement also. At the same time, you should make sure that, you know, the light doesn't hit your head. You don't get, you know, hit. So every time when I see that song, I used to think what a talent sir is, because that's not easy to pull off like that. I can keep telling like on and on. There is a lot of things which he has done. So it's a great inspiration, sir. Thank you, sir. Thank you so much. ஸோ ட்ரூ சார், ஸோ ட்ரூ. அண்ட் சிம்பு சார், படத்துடைய மியூசிக்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் இன்றைக்கி ஒரு பாடல் தானே கேட்டிருக்கோம் ரஹ்மான் சாரோடைய மியூசிக் பற்றி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, படத்தில் அந்த விண்வெளி நாயகான்னு ஒரு இது வருது இல்லை, மணி சார் அப்போலேருந்து கேட்டுட்டு இருக்கேன், சார் சாங் அனுப்புங்க சார், சாங் அனுப்புங்க சார்னா அனுப்பவே மாட்டுறாரு. ரஹ்மான் சார் அது ஒன்றும் முடியல, ஏதோ கரெக்ஷன் இருக்கு. நானும் சரி நம்ம பட சாங் இவ்வளோ உண்மையெல்லாம் பேசக்கூடாது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பயந்துருவாங்க. கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்களா சார்? என்னோட ஃபேவரட் அந்த அந்த விண்வெளி நாயகன் ஒரு இடம் வருது. So I'm a very big fan. Yeah, so we are all waiting, sir. So perfect and apt for Kamal sir. Kamal sir, அதுதான் விண்வெளி நாயகன் மறந்துட்டேன் நான். அந்த இடம் வரும்போது it was fantastic. So waiting, and இந்த சாங் தான் நீங்க இப்ப பார்த்த சாங் தான் நானும் பார்த்தேன். இது மற்ற சாங்ஸ் எல்லாம் படத்துல தான் வருது. So waiting. எங்களை போல நீங்களும் வெயிட்டிங். சூப்பர். All right, now coming to the thug lady, Trisha ma'am, நீங்கள் எல்லா சூப்பர் ஸ்டார்ஸோடையும் அக்ராஸ் ஆல் லாங்குவேஜஸ் நடிச்சிட்ருக்கீங்க. எவ்ரி ஃப்ரைடே ஒரு படம் ரிலீஸ், பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஹாப்பி. ஸோ எல்லாரோடையும் நடிச்சிருக்கீங்க. ஆனால் நம்ம கமல் சார் கூட நடிக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சொல்வீங்க, நிறைய விஷயம் நான் கற்றுக்கிறேன், இவர்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகிட்டுருக்கேன்னு. வாட் ஸ்டாண்ட் அவுட்ஸ் த மோஸ்ட்? Honestly, just like how Simbu said, right? When we enter a set, when there is a Mani sir, Kamal sir, there's a certain aura they have always carried that we have grown up with. Yeah. So you're always a little, so a bit awestruck because you're like, you don't know what to do over there, right? What I admire and respect about both of them, and I've had the privilege to do 3 films with each of them. Yeah, I was about to say that. And the first time I met them, of course, there was a little bit of that being awestruck, tongue-tied. They make sure they burst that bubble. They make sure of it. There's a comfort that I probably share with Mani sir and Kamal sir that I may not actually share with a fellow contemporary star also, because they make sure they burst that bubble. We do so much of rehearsals, homework, and to be very honest, with the body of work I've done, when I have worked with Mani sir and Kamal sir, these are the films I think I have spent more rehearsal days than shooting days. So by the time we go on set, there's no hierarchy or this one's bigger than that one, or even if there is a child, Kamal sir will make sure he tutors them in what they're supposed to do. So because we have this backup when we come on set, everything becomes so much easier for us on set. And that, I think, is where, I mean, they're legendary for very many varied reasons, but this is one reason that has always stood out for me. Okay, nice, lovely. Like you said, 3 films with Mani sir, 3 films with Kamal sir, 3 films with STR sir. Any changes? இல்லை அப்போ பார்த்ததுக்கு இப்போ பார்த்துருக்கோம். செட்டில் எப்படி இருப்பீங்க ஷூட் பண்ணும்போது? ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா இல்லை அதே மாதிரி தான் இருக்கா? Changes are just the same. இப்போ actually where Mani sir is concerned, I was relatively new நான் ஆயுதியை எடுத்து பண்ணும்போது, and it was a fairly simpler role also. ஆனால் அந்த ஒரு hard work and the way he tortures us then and now is just the same. I mean, jokes apart, but I don't see any change. And like Mani sir mentioned about Kamal sir, he treats every film like it's his first film. So I'm like, wow, we have so much to learn. There's so much to learn. How do you still have the same passion, the same energy, the same
it does not even have to be a complicated scene or a song. Even for the smallest of things, it is 100% out there on their sets. And Simbu and I have come a long way. We've been friends also for a long time. So, and you know, when you're working with a friend, there's obviously a certain comfort. You don't need to break the ice anymore. And from what we've done before and now is a very, very vast change in terms of character and role, which I'm sure in time closer to the release date we will speak about. Okay, that's nice. So tell us about the other star cast, working with them and experience. So most of my scenes, were with Kamal sir and Simbu only. Okay. And the rest was probably in a song where I got to meet Abhirami, and I unfortunately didn't have any scenes with them because I was not there in any of the gangster portions. So, but from what I've heard, it's come out very well. I'm so honored to be part of this film, and what I have done, I can't say too much about, but it's something I've never done. I was not very sure I could pull it off. But of course, it's a Mr. Mani Ratnam's film. Anybody can pull off anything. He'll make sure you do. Super. Lucky. நீங்க எல்லாமே lucky அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட ஒர்க் பண்ண முடியலன்னு அசோக் செல்வனை காமிச்சிங்க. ரொம்ப சேட் ஆயிடுச்சு அவர் ஃபேஸு. ஐ நோ, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இப்படி ஒரு இன்க்ரெடிபிள் டீமோடு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. மணிரத்னம் சார், கமல் சார், சிம்பு சார், ஏஆர் ரஹ்மான் சார், இந்த மாதிரி ஒரு படத்தில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கால் வரும்போது அசோக் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நம்பல, பிகாஸ் இட்ஸ் அ ஹியூஜ் ட்ரீம். நான் உங்களை பார்த்தே வளர்ந்துருக்கேன். தே பார்ட் ஆஃப் மை லைஃப், தே பார்ட் ஆஃப் மீ. ஸோ ஃபஸ்ட்டு நம்பல. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணேன் அண்ட் தே லைக் இட் அண்ட் இட் ஸ்டில் ஃபீல்ஸ் சர்ரியல். உண்மையாக சொல்லணும்னா இன்னமும் எனக்கு வந்து எங்கேயோ இருக்க மாதிரி தான் இருக்குது இங்கே உட்காந்துருக்கிறது. ஸோ இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. ஸோ ஐட் லைக் டு தேங்க் மணி சார் தான் சூஸ் பண்ணாரு. ஸோ ஐ லைக் டு தேங்க் ஃபார் தட். ஓகே, ஃபேன் பாய் மூமெண்ட்டா ஆன் செட்டில் எப்படி இருந்தது? அதை அடக்கி வைக்க வேண்டியதாக இருந்ததுங்க. காட்ட முடியலையா? காட்ட முடியல. யார்கிட்ட காட்டுறது அப்படின்னு இருந்ததா? இல்லை, கமல் சார் ஃபஸ்ட் டே ஷூட்டு 3 பேஜ் டைலாக் இருந்தது எனக்கு. கமல் சார் எதில் இருந்தார். நான் உள்ளே போகும்போது சிம்பு சார்கிட்ட கேட்டேன், சார் கொஞ்சம் பயமாக இருக்குது, எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது? நீங்கள் மணி சாரோடலாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் கஷ்டம் தான்டா. அதுக்கப்புறம் நேற்று தான்டா நான் வந்து கமல் சார் இந்த சைடு, நாசர் சார் இந்த சைடு நடுவில் நின்றுட்டு இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா. அப்புறம் கமல் சார் கண்ணை பார்க்காத அப்படின்னாரு. பார்க்காத. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் தூங்கினேன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் ஆன்டிசிபேட்டிங் அந்த நாள் எப்போ வரப்போகுது அப்படின்னு. பட் யா, மணி சார் அண்ட் கமல் சார் மேட் மீ கம்ஃபர்டபுள். பட் எனக்கு என்னன்னா அந்த ஒரு இமேஜ் இருக்கும்ல மைண்டில், இவங்கெல்லாம் என் ஹீரோஸ், என் சைல்ட்ஹுட் ஹீரோஸ், ஸ்டில் மை ஹீரோஸ், ஸ்டில் மை இன்ஸ்பிரேஷன். எவ்ரிடே ஐ டாக் அபவுட் தெம். ஸோ இதோட சேர்ந்து காம்பினேஷனோட நடிக்கணும். அண்ட் இட் வாஸ் அ ஸ்பெக்டாகுலர் டே. ரொம்ப ஐ என்ஜாய்ட் இட் ஈவன் தோ தேர் வாஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர். கமல் சார் சொன்ன மாதிரி எச்ச முடுங்கல, கால்லாம் நடுங்குச்சு சார். ஐ என்ஜாய்ட் இட். அண்ட் ஆல்சோ again, it's one of my most memorable days. Yeah, I'll always remember that. Cherish it. We're so happy for you. Now coming to Joju sir. சார், உங்களுடைய டெய்லி ஷூட்டிங்கை ஐ லவ் யூவோட தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. கமல் சார் சொல்லியிருந்தாரு. எப்படி இருந்தது சார் நீங்கள் ஆன் போர்ட் வரீங்க தக் லைஃப்பில் அப்படின்னும் போது எப்படி இருந்தது? இது கேரளா ப்ரெஸ்லேருந்து கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை. அவரை பார்த்து எப்படி ஐ லவ் யூ சொல்லாமல் போக முடியும்? நான் சின்ன ரோல் பண்ணி தான் வந்தேன். அப்போ அந்தையிலிருந்து ஒரு அஸ் எ ஃபிலிம் ஸ்டூடெண்ட் மணி சார் அண்ட் கமல் சார் வந்து என்ன அவர் பார்க்க முடியறதே ஒரு ஆசைன்னு சொன்னால் அந்த ஆசைனால சொல்கிறது ஐ லவ் யூ. அப்புறம் இந்த மணி சார் கூட ஒர்க் பண்ணும்போது சார் மாதிரி ஒரு லெஜெண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, சாரோட ஃபிலிம் திங்கிங் வந்து வேறு லெவலு. இப்போது ஒரு சீன் பண்ணும்போது நம்ம நம்பி கூப்பிட்டு இருக்குது. இப்போ அந்த சீன் நல்லா பண்ணோம், அதை எப்படி நல்லா பண்ணோன்னு பயம் இருக்குது. ஏன்னா கமல் சார் இவர் எல்லாருமே இருக்கும்போது பயம்தான் இருக்குது. கம்ஃபர்டபுளாக நடிச்ச சீன் வந்து சிம்பு சார் கூட. ஏன்னா நாங்கள் ஜாலியாக கம்ஃபர்டபுள் ஆக்கி விட்டார் அவங்கள. இல்லை, சாரும் டென்ஷனில் இருக்கிறார்ல, எல்லாருமே டென்ஷன்ல இருக்கு. அப்போ வந்து சேம் பார்ட்டிஸ்.
அப்போ அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆனால் கமல் சார் கூட வரும்போது இப்போ நான் வந்து நான் நல்லா நடிப்பான்னு நினச்சி தான் என்ன இங்கே கூப்பிட்டு இருந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வரும்போது நான் நல்லா நடிக்கணும்னு காமிக்கணும்ல. அப்போ நான் அந்த சீன் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வரும்போது ரிஹர்சல் போட்டுச்சு. அப்போ தான் கமல் சார் பொசிஷனில் இருந்தார். ஒவ்வொரு டேக் வரும்போது நான் எனக்கு முடியும்னு சொல்லிட்டு டேக் ரிஹர்சல் பண்ணிட்டேன். அப்புறம் ஃபைனல்னு சொல்லும்போது நான் இங்கே திரும்பி இருந்துச்சு. ஆனால் அவர் குரலுக்கு ஒரு ஏன்னா பேக்கில் இருந்து கமல் சார் வாய்ஸ் வந்துச்சு. ஐயோ நெக்ஸ்ட் டேக் எல்லாமே ரீடேக். அது நான் சொல்கிறது அது ஒரு நான் ஒரு ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து நான் கற்றுக்கிட்டு இருக்குது கமல் சார் சொன்ன மாதிரி. என்னோட லைஃப்பில் வந்து அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து வாட்ச் பண்ணி அது கற்றுக்கணும். இல்லை நான் வந்து சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய ரெஜேஷன் கிடச்சிருக்கு எனக்கு. அப்போ கற்றுக்கிட்டு வந்த ஆள் தான் நான். 30 இயர்ஸ் ஆச்சு. இப்போ கொஞ்ச நாள் இருந்து தான் நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிடைக்கிது. அப்போ அவரை பார்த்து அவர் பண்ணுற விஷயங்கள் எப்படி போயிட்டு இருக்குது. சாரோட ஐபேடில் ஒரு 400 ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டேவில் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணிட்டு இருக்குது கமல் சார். அப்புறம் நான் சின்ன கேப் கிடைக்கும் போது மனுஷார்கிட்ட எனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கேட்டுருப்பா. சிம்பிள் வேர்டில் எப்படி சொல்ல முடியாது தெரியாது. அது அந்த மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு. இது எனக்கு கிடைச்ச என்னோட லைஃப்பில் கிடைச்ச என்னோட இந்த சினிமா, ஐ லவ் சினிமா, எனக்கு அது மட்டும்தான் தெரியும். அதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு அக்செப்டன்ஸ் தான். இவர் கூட உட்கார முடிஞ்சது, ஒர்க் பண்ண முடிஞ்சது. நான் பண்ணது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனாலும் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே ஃபேன்ஸ் தான். அப்புறம் இந்த படத்துக்கு எனக்கு ரஹ்மான் சார் என்னால் எனக்கு சீன் இருக்குது, கண்டிப்பாக வாசிக்கணும். ரஹ்மான் சார் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடச்சிருக்கு. அப்புறம் ரவி சார் மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணிருக்கு. பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். இந்த ஒர்க் வந்து பெரிய ஒர்க் ஆகிடும். நான் வந்து ஒவ்வொரு வீக்லுமே எனக்கு கான்டாக்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவரை கூப்பிட்டு நான் கேட்பேன், எப்படி இருக்குது, என் கேரக்டர் எப்படி இருக்குது, படம் எப்படி வந்திருக்கு. இப்போ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ஓல் க்ரூ எல்லாருமே சொல்கிறாரு வேறு லெவல் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்குது. அப்போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அண்ட் பிக் தேங்க்ஸ் டு திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காருன்னு தெரியுது. ஆனால் கமல் சார் எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் இதுதான் சார், உங்களை பார்த்தா நடுங்குது, பயப்படுறோம் அப்படின்னு. எதனால சார்? உங்களோட லுக்கா என்னன்னு எனக்கு தெரியல சார். இல்லை, என்னோட பயத்தை கடத்திட்டேன் அந்த முகம்னு நினைக்கிறேன். எனக்கே பயந்தாங்க ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போது. அதை காட்டிக்க மாட்டேன். வீரம்னா என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறேன். அதை அவங்களை கடத்திட்டு நான் வீர மாதிரி நின்றுட்டு இருக்கேனே தவிர எல்லாருக்கும் பயம் இருக்கு. ஷாட்டுக்கு நடுவில் ஏன் மணிரத்னம் உட்கார மாட்டேங்கிறாருன்னா பயம்தான். ஏன் ரஹ்மான் திரும்ப கரெக்ஷன் ஒன்று இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன்னா நல்லா வரணுங்கிற பயம்தான். அவர் ஃபோக்கஸ்லையும் அப்படி தான் பண்ணுவார், கலர் கரெக்ஷன்லையும் அப்படி தான் பண்ணுவார். இதில் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஏதோ என்னை பற்றி நல்லா சொன்னதுக்கா அவங்கள பற்றி நான் நல்லா சொல்கிறது அது மாதிரி நடக்கிற மாதிரி இப்போ இருக்கிறவங்களுக்கு தோணும். படம் பாருங்கள், நாங்கள் பேசுனதில் எவ்வளோ நிஜம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது June 5th. இதை தவிர பாக்கி எல்லாம் பேசிட்டீங்கன்னு எனக்கு ஒரு நோட் வந்தது. எஸ் சார். இதை தவிர பாக்கி எல்லாம் பேசிட்டீங்க அப்படின்னாங்க. June 5th ரிலீஸ் படம் இல்லைங்களா? எஸ் சார். ஆமாம், இது எங்களுக்குள்ள இன்சைட் ஜோக். And coming to Abhirami ma'am, நீங்க வந்துட்டு அன்னலக்ஷ்மியா வாழ்ந்துட்டீங்க, கமல் சாரோட டைரக்ஷன்ல நடிச்சிட்டீங்க, இப்போ சேர்ந்து நடிச்சிருக்கீங்க மணி சார் டைரக்ஷன்ல இந்த படத்துல. எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அந்த ஒரு இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் நடக்குமாங்கிறது. see there you have to have the audacity to dream a certain dream. அந்த ட்ரீம் எல்லாம் காணறதுக்குள்ள audacity கூட எனக்கு இல்லை. So these are even beyond my most audacious dreams that this will happen. But I will say that as my two directors, Kamal sir as my director, he will always be my guru, my director, and Mani sir as my most recent and most cherished director. They have a lot of similarities. ஏன்னா அவங்க வந்து
ஒரு சீனை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும்போது இல்லை ஒரு ஷார்ட் நம்ம கையிலேருந்து வாங்கும்போது ஃபஸ்ட்டு எல்லாமே கிளியராக சொல்லி தந்துடுவாங்க. அண்ட் ஒரு டேக்குக்கு அப்புறம் இன்னொரு டேக் போகுதுன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுமே ரொம்ப கிளியராக கொடுப்பாங்க. அது ஒவ்வொருத்தங்களுக்கு எப்படி கொடுத்தா அவங்கக்கிட்ட போய் சேரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பாணியில் பேசி அவங்கக்கிட்டேருந்து அந்த எக்ஸ்ட்ராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. தட் ஐ டோன்ட் நோ ஹவு தே டூ தட். அண்ட் ஐ வாஸ் ஆஸ்கிங் மணி சார் வந்து அஞ்சலிங்கிற படத்தில் ஒரு 1.5 வயசு குழந்தை எப்படி இவ்வளோ அழகாக நடிக்க வச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். பிகாஸ் தட் இஸ் இம்பாசிபிள். மை டாட்டர் இஸ் 3. நான் இங்கே உட்காருன்னு சொன்னால் அங்கே ஓடுவா. ஸோ இட் இஸ் இம்பாசிபிள் டு டிரெக்ட் சில்ட்ரன். ஸோ சில்ட்ரன் ஆகட்டும் இல்லை சீசன்ட் ஆக்டர்ஸ் ஆகட்டும் ஃப்ரெஷர்ஸ் ஆகட்டும் எல்லார்கிட்டேருந்து எப்படி வேலை வாங்குறதுன்னு இவங்க 2 பேருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஜஸ்ட் வென்ட் தேர் ஆஸ் அ பிளாங்க் ஸ்லேட். எவ்வளோக்கு எவ்வளோ ராவாக போக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ராவாக. ஏன்னா படித்ததெல்லாம் மறந்துருச்சு. இவங்க எல்லாம் வரிசையாக சொன்ன மாதிரி பயத்தினால படித்தது நம்மளுக்கு தெரியும் நினச்சது எல்லாமே மறந்துருச்சு. ஸோ அங்கே போய் எவ்வளோ ராவாக போக முடியுமோ அந்த அந்த மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மண்ணை அவங்க செதுக்கிக்குவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க கையில் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன், என்ன பண்ணணும் சார் சொல்லுங்கள், அவ்வளோதான். ஸோ தட் வாஸ் மீ இன் த ஹோல் செட். லவ்லி லவ்லி சூப்பர். ஸோ எல்லாருமே அவங்க விஷயத்தை ஷேர் பண்ணீங்க. ஐ ஹேவ் ஒன் மோர் கொஸ்டின் ஃப்ரம் ஹேஷா. கமல் சார், இது உங்களுக்கு அண்ட் மற்றவங்களுக்கும் நான் கேட்குறேன். ஹேஷா கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தட் ஒன் தக் மூமெண்ட் இன் யுவர் கரியர் சார்? ஏன்னா நீங்கள் வந்தாலே எங்களுக்குலாம் தக்கு தான், ஆனால் உங்களுடைய தக் மூமெண்ட் என்ன உங்களோட கரியரில்? தெரியல, இட்ஸ் yet to come. I think I'll wait for it. Oh my god. மணி சார், அதே கேள்வி தான் உங்களுக்கும். வாட் இஸ் தட் ஒன் தக் மூமெண்ட்? சேம். ரஹ்மான் சார், சார் நல்ல ஒரு தக் ரிப்ளை கொடுங்க சார். இவங்க கூட சேர்ந்தது சார். சிம்பு சார், நீங்களாவது சொல்லுங்க சார், ஒன் தக் மூமெண்ட் இன் யுவர் கரியர் சார். இவர் எப்படி சொன்ன நாங்களாம் எப்படி சொல்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ப்ளீஸ். ஓ, சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஹிம். ஓ வாவ், சிட்டிங் நெக்ஸ்ட் டு கமல் சார். இப்படி ஒரு இன்க்ரெடிபிள் டீமோட அது ஒரு தக் மூமெண்ட்டாக இருக்குன்றீங்க. சூப்பர் சூப்பர், நைஸ். All right, thank you so much for sharing a lot of things படத்தை பற்றி. ஸோ ஒரே ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டீம். ஸோ நீங்கள் ஏஞ்சிட்டிங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம்.